புதிய தலைவரையா? நான் அவர் ரொம்ப வருஷமா பார்த்திருக்கேன். இங்க பாருங்க, பாரதிய ஜனதா கட்சியில அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களிலிருந்து லால் கிருஷ்ண அத்வானி போல் தன்னுடைய ரத யாத்திரையால் பல்வேறு மாநிலங்களிலும் கட்சியை வலுப்படுத்திய பெருந்தலைவர். அவர் கூட 2 டேர்ம் முடிஞ்சதுன்னு அடுத்த தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி தலைவராக வந்தார். அப்ப பிஜேபி செயல்படலையா? பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற அனைவரும் கொள்கைக்காக இருக்கின்ற தலைவர்கள். அதே போல இப்ப இன்னைக்கு வரை இருந்துகிட்டு எங்கள் மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்களும் கொள்கைக்காக சித்தாந்தத்திற்காக செயல்பட்டு கொண்டிருக்கார். இன்னி வரை அவர் எப்படி செயல்படுறாரோ அதை விட இன்னும் ஒரு படி அதிகமாக நாளையிலிருந்து செயல்படுவார். பிஜேபியில எல்லாரும் அப்படித்தான் பழக்கம், அப்படிதான் வந்திருக்கோம். நான் 10 மாநில தலைவர்கள் தேர்தல்களில் நிர்வாகியா இருந்தே செயல்பட்டிருக்கேன். அதனால இதுல தொண்டர்கள் அனைவரும் உறுதியாக நம்முடைய கொள்கை இலக்கு இன்று தமிழகத்தையே போதை காடாக மாற்றி இருக்கின்ற ஒரு வீட்டு குழந்தைகளையும் போதைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கின்ற இந்த தீய அரசாங்கம் தமிழகத்தின் எதிரியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற திமுகவை தோற்கடிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியில் எல்லா தலைவரும் ஒன்றாக இணைந்து, அதுல நீங்க குறிப்பா நோட் பண்ணி இருக்கணும், இன்னைக்கு அடுத்து தலைவராக ஒரு வேட்பாளரை பரிந்துரை செய்ததிலேயே மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள், முன்னாள் மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள், முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், நான் திரு முருகன் அவர்கள் எல்லாருமே சைன் பண்ணி இருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழக பாரதிய ஜனதா கட்சி இந்த போதை ஆட்சியை, விஷச்சாராய ஆட்சியை, ஊழல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப ஒருங்கிணைந்து முடிவு செய்திருக்கிறது என்பது இந்த நாமினேஷன் கொடுக்கறதுலயே நிரூபிக்கப்பட்டிருக்கு. இங்க பாருங்க, நான் சொல்றேன், அட்டல்ஜியிலேருந்து பேசுறேன்னா நீங்க எதுக்கு உங்களோட இந்த செத்த இருங்க சார், நான் சொல்றத கேளுங்க. கேள்வி கேட்டா இந்த உளி கொடுக்கிற வேலையை தயவு பண்ணி ஊடகங்கள் செய்ய வேண்டாம்னு கேட்டுக்கிறேன் நான். ஏன்னா நாமினேஷன் பேப்பர்ல எல்லா லீடர்ஸும் சைன் பண்ணியிருக்கோம். அதனால எல்லாரும் உறுதியோடு, எப்படி 5 விரலையும் சேர்ந்தால்தான் வலிமை கிடைக்கும் முஷ்டிக்கு, அந்த மாதிரியா தமிழக பாரதிய ஜனதா கட்சி உறுதியோடு வலுவாக இந்த தீய ஆட்சியை நீக்குவதற்காக இணைந்து செயல்படுவோம் என்பதை இன்றைய நிகழ்வுகள் காட்டியிருக்கின்றன. அதனால யாருக்கு எந்த ஒரு தரக்குறைவும், அதாவது ரேங்க் யாருக்கும் கிடையாது. ஆல் ஆர் ஈக்குவல் காரியகர்த்தாஸ். அதனால இணைஞ்சு செயல்படுவார்கள். நான் என்ன சொல்றேன், 35 ஆண்டுகளுக்கு மேலாக நான் பிஜேபி நிர்வாகியா இருக்கிறவன். தொடர்ந்து 1991 கூட்டணி பற்றி மாநிலத்தில் நாங்கள் யாரும் பேச மாட்டோம். ஏன்னா இட் இஸ் தி டொமைன் ஆஃப் நேஷனல் லீடர்ஷிப். அதனால மத்திய தலைமை, தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் யார் இருக்கணும் அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதனால அவர்களுடைய வழிகாட்டுதல்ல நிச்சயமாக தமிழகத்தில் ஆட்சி மாற்றமானது துவங்கும். அதுக்கு அச்சாரம் இன்று இடப்பட்டிருக்கிறது. நன்றி.